பெரும்பாலும் பிரதோஷம் அப்படின்னாலே சிவன் கோயில்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அப்படிப்பட்ட கூட்டங்களில் ஒருத்தியாக இருந்து சிவனை வழிபட்டவ தான் நான். பிரதோஷம்னா என்ன? இந்த கேள்விக்கான பதில் எனக்கு தெரியாது. ஆனால் பிரதோஷம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கோ சிவனை வழிபடுற, அதாவது சிவலிங்கத்தை வழிபட்டாலோ நல்லது நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன், படிச்சிருக்கேன். அதனால் நான் கோயிலுக்கு போயிருக்கிறேன். கோயிலுக்கு போகிற பழக்கம் இருக்குது. இருந்தாலும் என் அத்தை வந்து அடிக்கடி என்னை கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அப்போல்லாம் அது ஒரு மாதிரி தோணுச்சு. இன்றைக்கி அதோட நற்பலனை புரிய ஆரம்பிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு தோணுது. முதல்ல கோயிலுக்கு போகும்போதில் எப்படி இருக்கும்னா, அக்கம் பக்கத்தில் யார் யார் என்ன பண்ணுறாங்க, நம்ம முன்னாடி யார் இருக்கா, பின்னாடி யார் இருக்கா, யார் யார் என்னென்ன செயல்கள் பண்ணுறாங்க, மணி என்ன ஆகுது, வீட்டுக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும், வீட்டுக்கு போய் என்ன செய்யணும், பிரசாதம் கொடுக்குற இடத்துல எவ்வளோ கூட்டம் இருக்குது, பிரசாதம் வாங்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், முன்னாடி வரிசையில் இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை பேருக்கு அப்புறம் நம்ம உள்ளே போகணும், இந்த மாதிரி தான் சிந்தனைகள் போய்கிட்டே இருக்கும். அப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அப்புறம் பிரதோஷம்னா ஒரு ஆர்வத்தோடு கோயிலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா நைட்டு சாப்பாடு அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா நிறையா கொடுப்பாங்க. சுண்டல் கொடுப்பாங்க, வெண்பொங்கல் கொடுப்பாங்க, சக்கரை பொங்கல் கொடுப்பாங்க, தக்காளி சாதம் கொடுப்பாங்க, அப்புறம் இது புளியோதரை கொடுப்பாங்க. இதெல்லாம் சாப்பிடும்போதே வயிறு ஃபுல்லாகிடும். அதுக்காகவும் கோயிலுக்கு போயிருக்கு. அப்புறம் பின்னாட்களில் என்னாச்சு அப்படின்னா, இதை நான் அப்போ உணரலை. ஆனால் இந்த இதெல்லாம் நடந்தது. என்ன அப்படின்னா, அந்த முன்னாடி யார் இருக்கா, பின்னாடி யார் இருக்கா, யார் யார் என்னென்ன செயல்கள் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்க தோணவே இல்லை. மணி என்ன ஆகுது அப்படின்றதையும் பார்க்க தோணாது. பிரசாதம் வாங்குறதுக்கு எவ்வளோ கூட்டம் இருக்குன்றதையும் பார்க்க தோணாது. நமக்கு முன்னாடி வரிசையில் எத்தனை பேர் இருக்காங்கன்றதும் பார்க்க தோணாது. நமக்கான நேரம் வரும்போதில் போய் சாமி கும்பிடணும்னு தோணும். வரிசையில் நிற்கும் போதில் சிவனை பற்றின பாடல்கள் மனம் பாடிக்கிட்டே இருக்கும். இல்லைன்னா ஏதாவது மந்திரங்கள் சொல்லிகிட்டே இருக்கும். சிவாய நம, ஓம் நம சிவாய, சிவ சிவ, இது போல் ஏதாவது மந்திரங்கள் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதன் பிறகு வந்த நாட்களில் கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிகழ்ந்துட்டு இருந்தது. அந்த நேரத்தில் இலவச தியானம் அப்படின்னு சொல்லிட்டு தியானம் பண்ணுற இடம் அறிமுகமாச்சு. அங்கேயுமே முதல்ல வந்து போனோம் அப்படின்னா சாப்பாடு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அங்கே போனால் நைட் சாப்பாடு அங்கே சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே போய் தியானம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு வர மாதிரி இருந்தது. ஆனால் யோசிப்பேன், நம்ம சாப்பிட்றதுக்காக போகிறோமே கோயிலுக்கும் தியானம் பண்ணுற இடத்துக்கும் அப்படின்னு. இப்போ தான் தெரியுது, நான் உடலுக்கு தான் சாப்பாடு கொடுத்ததா நினச்சிட்டு இருக்கிறேன். அதை தாண்டி அந்த வழிபாடும் அந்த தியானமும் என்னோடய ஆன்மாவுக்கு தேவையான உணவை உள்வாங்கியிருக்கு அப்படின்றது இப்போ தான் உணர முடியுது. அந்த வழிபாடும் அந்த தியானமும் ஆன்மாவுக்கு வந்து ஒரு நல்ல பிரசாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்றது இப்போ தான் புரிய வருது. இதெல்லாம் எனக்கு புரிய வச்சவங்க யார் அப்படின்னா, சிவனை வழிபட்டு என்னை விட அதிகமாக தியானம் பண்ணி, அதாவது உயர்நிலை தியானம் பண்ணி அனுபவம் பெற்றவங்கள் மூலமாக எனக்கு புரிய வந்தது. இப்போ நம்ம சிவனை வழிபடுறோம். இன்றைக்கி பிரதோஷத்தை பற்றி பேசுகிறோம், சிவனை பற்றி பேசுகிறனால இதை நான் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இதே தான் நம்ம முருகனை வழிபட்டாலும், அம்மனை வழிபட்டாலும், விஷ்ணுவை வழிபட்டாலும், இன்னும் வேறு தெய்வங்களை வழிபட்டாலும் இந்த மாற்றங்கள் நிகழும். அந்தந்த தெய்வத்துக்கு உரிய மாதிரி மாற்றங்கள் நிகழும். அப்போ இந்த அனுபவசாலி வந்து எனக்கு என்ன உணர்த்தினாங்க அப்படின்னா, உனக்கு இந்த மாதிரி மாற்றங்கள்லாம் நிகழ்ந்திருக்கு அப்படின்றத அவங்க எனக்கு உணர்த்த போய் நான் இன்றைக்கி வந்து இந்த விஷயத்தை வந்து உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்போ நம்ம முன்னோர்கள் சொல் பேச்சு கேட்டு நம்ம கோயிலுக்கு சாமி கும்பிட போகிற பழக்கம் இருந்தாலோ, தியானம் பண்ணுற பழக்கம் இருந்தாலோ, அதெல்லாம் வந்து வரவேற்க தகுந்த விஷயம். அதுக்குரிய நற்பலன்கள் நமக்கு கிடைக்கிது. அந்த குருவும் திருவும் அதற்குரிய நற்பலன்களை நமக்கு கொடுக்குறாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம், அதை மட்டும் சொல்லிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். நம்ம கோயிலில் சாமி கும்பிடும்போதில் நம்ம குருவையும் நம்ம வழிபடுவோம் இல்லையா? குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரர், குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அப்போ வந்து எனக்கு ஒரு அனுபவசாலி இந்த விஷயத்தை உணர்த்தினாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு உயர்நிலை குரு எனக்கு. அவங்கக்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, அவங்களோட அனுபவத்தை நேரடியாக வெளியே சொன்னால் அவங்க அனுபவம் அவங்கள விட்டு போயிடுமோ, திரும்ப அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு பல பயிற்சிகள் செய்யணுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க. குருவுக்கு அறிவுரை சொல்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது. இருந்தாலும் அந்த குருவுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு எல்கேஜி படிக்கிறோம். அங்கே ஆனா ஆவனா கற்றுக்குறோம், ஏபிசிடி கற்றுக்குறோம். அதை யாருக்காவது சொல்லிக் கொடுக்குற சூழ்நிலை வருது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அதை சொல்லிக் கொடுக்கும் போதில் நம்ம படித்த விஷயம் நம்மளை விட்டு போயிடுமா? அது நமக்குள்ளே இருக்க தான் செய்யும். அப்போ அனுபவம் அப்படின்னும் போதில் அதை நமக்கு பிறருக்கு சொல்கிறது மூலமாக அவங்களும் அதை தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம பெற்ற அனுபவம் நம்மக்கிட்ட இருக்க தான் செய்யும். அதை அந்த உயர்நிலை குரு உணர்ந்து இன்னும் அவங்கக்கிட்ட நிறைய அனுபவம் இருக்குது. அதை அவங்களே வந்து நேரடியாக மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றத நான் இன்றைக்கி இங்கே தெரிவிச்சுக்கிறேன்.
சிவன் வந்து அந்த நல்ல எண்ணத்தை வந்து அவருக்கு கொடுக்கணும் அப்படின்னும் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.